கோவை சூலூரில் அமைந்துள்ள ஆர்விஎஸ் பல் மருத்துவக் கல்லூரி சார்பில் 2வது மொபைல் பல் மருத்துவமனை பேருந்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் திறந்து வைத்து அப்பேருந்தில் அமைந்துள்ள நவீன ரக பல் மருத்துவ உபகரணங்களை பார்வையிட்டார். இதில் ஆர்விஎஸ் பல் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் விஜய் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இது ஆர்விஎஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம். இது எங்களோட செகண்ட் மொபைல் வேன் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். இது மெயினாக வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக ஆரம்பிச்சதுங்க. இது ஒரு 15 வருஷமாக நாங்கள் காலேஜ் ரன் பண்ணியிருக்கோம். அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கம்யூனிட்டி சர்வீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக எங்களுக்கு ஒரு 55 வில்லேஜஸ் இன்னும் ரவுண்ட் ஆஃப் சூலூர், கண்ணம்பாளையம் சுற்றி இருக்க வில்லேஜஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணி அங்கே உள்ள மக்களுக்காக பொது சேவைக்காக பண்ணிகிட்ருக்கிறோம். இது எங்கள் சேர்மன் டாக்டர் கேவி குப்புசாமி ஐயா அவங்க தலைமையில் பண்ணிகிட்ருக்கிறோம். அவங்க ஆல்ரெடி நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ஒன் ஆஃப் தி இது தான் வந்து இப்போ பல் மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான இது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கூல், நம்ம ஒரு பள்ளித்திட்டம் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலிமா அவங்களோட டைப் பண்ணி எங்கள் காலேஜிலேருந்து 83 பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு சேவை பண்ணோம். அது முடிஞ்சது வந்து வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்திருந்தாங்க. அது தொடர்ச்சியாக அடுத்து இன்னொரு செகண்ட் பஸ்ஸு எங்கள் சேர்மன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது மெயினாக அடுத்து இன்னமும் உள்ள வில்லேஜஸில் உள்ள பாமர மக்களுக்கும் சரி, இல்லை குழந்தைகளுக்கும் சரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே உயர்ந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அமையணும்னு சொல்லி இந்த பஸ் ஃபுல்லி எக்யூப்டு பஸ். டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அது எல்லாமே இந்த பஸ்ஸில் இருக்குது. அது ரிலேட்டடாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலிமா நாங்கள் அவங்கள மக்களை போய் அணுகிச்சு அவங்க மூலிமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேவை பண்ணுறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ சார். இது வந்து இலவச சர்வீஸ். இது வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பல் க்ளீன் பண்ணுறது, பல் அடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பல் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரோட்டோகால் பிரகாரம் என்ன இருக்கோ அது பண்ணுறோம். இது ட்ரீட்மெண்ட்ஸ் சார்ஜஸ் எல்லாமே கம்மி தான். சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிடுவோம். அது சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் வச்சு தான் பண்ண முடியும். அங்கே வரப்போ நம்ம இந்த கேம்பில் அட்டன் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு 20% 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதில் வந்து ரூரல் சர்வீஸ் இருக்கா சார்? ரூரல் சர்வீஸ் இருக்குது. எல்லா வில்லேஜஸ்க்கும் போகிறோம், அர்பன் இதுக்கும் போகிறோம், எல்லாத்துக்குமே போகிறோம். நாங்கள் ரூரல் அர்பன்ஸ் எல்லா ஏரியாவுக்குமே போகிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு டேபிள் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? இல்லை, அதை தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 365 நாள் வருஷத்தில் இருக்கிற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் நாங்கள் எல்லா வில்லேஜஸ்க்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்டோட சேவை இருக்கிறதுனால வந்து வாரத்தில் 2 நாள் வெளியில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கு அண்ட் ஸ்கூல்ஸுக்கு வித் பெர்மிஷனோட போயிட்டுருக்கோம். நாங்கள் கான்டாக்ட் பண்ண யாராவது அந்த ஊரில் செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் நிறைய கம்பெனிஸ்க்கும் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது இப்போ ரூட்ஸ் கம்பெனியில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜஸில் போய் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாதிரி ஸ்கூல்ஸு பண்ணிட்டுருக்கோம். ஸ்கூல்ஸு இந்த மாதிரி வில்லேஜஸ்க்குலாம் போகிறப்ப வந்து கொஞ்சம் ப்ராப்பர் பெர்மிஷன் தேவைப்படுது. அதெல்லாமே ப்ராப்பரான சேனலில் நாங்கள் இது பண்ணி டெப்டி ஹெல்த் சர்வீஸ் சார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் அவங்க அடுத்து சிஹெச்ஓ சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் வாங்குறாங்க. சீஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்டையும் வாங்குகிறோம். ஸோ ப்ராப்பர் பெர்மிஷன் மூலமா எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கம்பெனிஸ் பண்ணுற மாதிரி கிராமப்புறம் கண்டிப்பாக பண்ணுறோம். கிராமப்புறங்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க சேர்மன். அதுக்காக இன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம். ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.